பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை கீதம் 59வது அதிகாரம் 16வது வசனம். நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் மானீர். சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருந்தீர் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய நெருக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவர் அவனுக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்கிறேன், உம்முடைய வல்லமையை அவன் என்ன செய்கிறான், பாடுகிறான். ரெண்டாவது, அவருடைய கிருபையை அவன் புகழ்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் மாறுவதற்கு நாம் 2 காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, நாம் எந்த பகுதியில் நெருக்கப்படுகிறோமோ அந்த நெருக்கத்திற்கு தகுந்தால் போல உள்ள வல்லமையான வசனங்களை நாம் அறிக்கை செய்து நாம் தேவனை துதிக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் நம்ம மேலே கிருபை வைத்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவர் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் பாட வேணுங்க. நீங்கள் அப்படி பாடி புகழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் நெருக்கப்படுகிற நேரத்தில் உங்களோடு கூட அரணாய் அடைக்கலமாய் அவர் இருக்கிறத நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 21:13 வாசிக்கும்போது, கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், உம்முடைய வல்லமையை நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஏதோ ஒரு பாடலை பாடுவது அல்ல. நாம் எந்த பகுதியில் நாம் நெருக்கப்படுகிறோமோ அந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு சில வசனங்கள் இருக்குல்ல, நீங்கள் அந்த வசனங்களை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணுங்க. நான் இப்படி சொல்லட்டுமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கையுக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். முதலாவது, உன்னால் அவனை மேற்கொள்ள முடியாது, நீ சிறுபயனாக இருக்கிற அப்படின்னு சொன்ன சவுல் இப்போ தாவீது சொல்கிறான், தேவன் என் கூட இருக்கிறார், அவர் 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 என் கூட இருக்கிறத சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் கர்த்தர் என்னை தப்பு வைத்தார். அப்போ இந்த பெலிஸ்தியனுடைய கையுக்கு என்னை தப்பு வைப்பார். தேவன் அவரோடு கூட இருக்கிறதை அவன் வெளிப்படுத்துகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் ஒரு வேளை நெருக்கப்படலாம். உங்கள் நெருக்கம் கட்டாயம் மாறும். சங்கீதம் 4:1 சொல்லுது, நெருக்கத்தில் இருந்த எனக்கு அவர் விசாலத்தை உண்டாக்கினார். இந்த கால வேளையில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் நெருக்கம் மாறப்போகுது. சங்கீதம் 138:7 நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீங்கள் துன்பத்தின் பாதையில் நடக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். அவருடைய வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். நெருக்கத்தையே நினச்சி சோர்ந்து போயிருக்காதுங்க. தாவீது சொல்லுகிறான், நான் நெருக்கத்தில்
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் நெருக்கத்தை மாற்றுவதற்கு, உங்களுக்கு தப்புவிப்பதற்கு, உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். அந்த நெருக்கத்தை மாற்றுவதற்கு அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் தன்னுடைய நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. அவருடைய நெருக்கங்களை மாற்றுங்க. அவளுக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்தை போன்று நிற்கிற எல்லா வல்லமைகளையும் இன்றைக்கு நிர்மூலமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் கிருபை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.